ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூன் 2 ஒரு வழியாக ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிருச்சு. சம்மர் ஹாலிடேயில் இந்த குழந்தைங்க போட்ட ஆட்டம் நம்மளால் தாங்க முடியல. ஒரு வழியாக இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்பாடா அப்படின்ட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருப்பீங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணணும். அப்படி இப்படின்னு மைண்டில் ஒரு பக்கம் அந்த ப்ராப்ளமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு வாங்கின பேகு, பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், பென்னு, பென்சில் பாக்ஸு இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட நான் காட்டியிருக்கேன். இந்த பாட்டில் எதுவுமே நான் வாங்கவே இல்லை. போன வருஷம் ஃபுல்லாக பிள்ளைங்க பிறந்த நாளுக்கு அவங்க அத்தை வீட்டில் கிஃப்ட் கொடுத்தது, சித்தி கொடுத்தது, மாமா கொடுத்தது, பக்கத்து வீட்டில் கொடுத்தது, அவங்களாம் பர்த்டே பார்ட்டிலாம் வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கிடச்ச கிஃப்ட்டு, லாஸ்ட் இயர் கிடச்ச கிஃப்ட்டு மட்டுமே இவ்வளோ. அந்த பேக் மட்டும்தான் வாங்கினோம். மீதி எதுவுமே வாங்கலை. உடனே ஏதாவது பொருள் கிடச்சா அதை யூஸ் பண்ணிக்க கொடுக்காம, இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு அதை நம்ம தேவைப்படும் போது கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நான் அப்போ எடுத்து வைக்காமல் இதை உடனே அவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இப்போ இது எல்லாமே நான் திரும்பி வாங்கியிருக்கணும். ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, எனக்கு புதுசாக வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேகு மட்டும்தான், 2 ஸ்கூல் பேகு ப்ளஸ் ஒரு லஞ்ச் பேக் மட்டும்தான் வாங்கினேன். நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் புதுசாக யாருமே வாங்கி கொடுக்கல. ஒரு பேக் வாங்கினா அதை 3 வருஷம் 4 வருஷம் கூட வச்செல்லாம் ஓட்டியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஈஸியாக நமக்கெல்லாம் கிடைக்கல. ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாமே கிடச்சிருது. இருந்தாலும் நான் பழைய பேக்லேயும் நல்ல கண்டிஷனாக இருக்கதை நல்லா துவைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ திருப்பி ஏதாவது எக்ஸாம் டைமில் இல்லை இந்த பேக்கில் ஏதாவது ஜிப்பு ஃபால்ட்டாக போச்சுன்னா மாற்றி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையுமே எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கினீங்க? அவங்க புதுசாக தான் வேணும்னு கேட்டு அடம் பண்ணாங்களா, இல்லை பழைய பேக் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பழைய பேக்கையும் துவைச்சி லஞ்ச் பேக் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 3வது குட்டிக்கு மட்டும் எல்லாமே வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.